நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனை, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்யதேவத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். முழங்கால்கள் யாவுமே முடங்கிடுமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவுமே முடங்கிடுமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் முடியாய் என்னை காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. முற்றும் முடியாய் என்னை காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனை, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனை, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய ஆண்டவரே சந்நிதியில் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான அந்த நல்ல தருணத்துக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று பார்க்கிறோம்.
நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இதோ கடந்து வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளாம் எங்கள் மீது நீர் கிருபையாக இருப்பீராக. உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுடைய செவிகளை சாய்த்து ஆண்டவரே எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. அப்பா, உம்முடைய அதிசயங்களை, உம்முடைய ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தள்ளும் என்று தாவீது சொல்லுவது போல இதோ உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் தருகிற மக்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளந்திரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக காணப்படட்டும் ஐயா. நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் மகத்துவமானவர், என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உசியா ராஜாவாய் இருக்கும்பொழுது 16 வயதாய் இருந்து 52 வருடம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தால் ஆன அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாக அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனந்திறங்கினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் அவனுடைய காரியத்தை தேவன் வாய்க்க செய்தார். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நாம் தேடுகிற காரியத்தை வாய்க்க பண்ணணுமா? நாம் தேடுகிற காரியம் ஜெயமாய் முடியணுமா? பரலோக தேவனை தேட வேண்டும். பரலோக தேவனுக்கு முன்பாக நாம் மண்டியிட வேண்டும். இந்த உசியா ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறது. அவன் தேவனை தேடின நாட்களில் அவன் காரியம் ஜெயமாக முடிந்தது. இந்த நாளாகம புஸ்தகத்தை குறித்ததான ஒரு பின்னணியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளாகம புஸ்தகங்கள் ராஜாக்களுடையதான அந்த ஆளுகையை குறித்து, அந்த ராஜாக்களுடையதான வெற்றியை குறித்து, அந்த ராஜாக்களுடையதான தோல்வியை குறித்து பதிவிடப்பட்டிருக்கிறதான புத்தகம் இந்த நாளாகம புத்தகம். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா, முதல் ராஜா சவுல் ஆளுகை செய்தான். ஆண்டவர் அவனை புறக்கணித்து போட்டார். இரண்டாவது ராஜா தாவீதின் மூலமாக சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவர் அவன் மூலமாக ஆட்சி செய்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு அடுத்ததாக சாலமோன் ராஜா தேசத்தை ஆட்சி செய்கிறான். அந்த சாலமோனின் நாட்களிலே தேசம் இரண்டாக பிளவுபடுகிறது. 2 கோத்திரம் யூதா தேசமாகவும் 10 கோத்திரம் இஸ்ரவேல் தேசமாகவும் 2 தேசமாக பிளவுபடுகிறது. இந்த 2 தேசங்களுக்கும் 2 ராஜாக்கள் உண்டு. அந்த நாட்களிலே ஒவ்வொருவர்களும் ஆட்சி செய்வார்கள். பொதுவாக அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆட்சி செய்த ராஜாக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமலே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 2 கோத்திரம் யூதா தேசத்திலே யூதா கோத்திரத்தின் மீது ஆட்சி செய்த ராஜாக்கள் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். தங்கள் தகப்பனுடைய தேவனாகிய தாவீதின் தேவனை போல அவர்கள் கர்த்தரை பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை தேடும் பொழுது, அவரை நாடும் பொழுது அவர் நம்முடைய அருகிலே வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலே இந்த உசியா ராஜா யூதா கோத்திரத்தின் மீது அவன் ஆளுகை செய்கிறவனாய் இருந்தான். அந்த நாட்களிலே அவன் கர்த்தரை தேடினான். இந்த உசியா ராஜா அவன் வாழ்ந்த நாட்களிலே தேசத்தின் குடிகளை, ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பினான். கர்த்தருக்கு நேராக திருப்பினான். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவும் கர்த்தரை நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறோமா? இந்த உசியா ராஜா
கர்த்தரை தேடினான் என்று சொல்லி இந்த நாளாகம புஸ்தகத்திலே எழுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவன் யூதா கோத்திரத்தை ஆளுகை செய்தான். யூதா கோத்திரத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அவன் என்னென்ன காரியத்தை அவன் கையிட்டு செய்தானோ அந்த காரியத்தெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யணுமா? தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். அவர் நம் அருகில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் பாதியிலே நாம் அழிந்து போகாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நான் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் நாளைக்கு அவரை தேடுறேன். இல்லை சகோதர சகோதரிகளே, இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரகத்தின் நாள், இன்றே தேவனை தேடுகிற நாள். ஹல்லேலூயா. நமக்கு சுயமான அறிவு இருக்கும்போது, சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாளிலே நம்மால் ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கு முன்பாக கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ராஜா ஆண்டவரை தேடினானா? ஆண்டவரை தேடினதுனால அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சான் பாருங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவனுக்கு விரோதமாக, அவன் தேசத்துக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள்லாம் படையெடுத்து வந்தாங்களாம். அப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர்லாம் வந்திருக்காங்கப்பா, ஆண்டவரே நீங்கள் தான் முறியடிக்கணும், என்னுடைய படைக்கு முன்னே நீங்கள் தான் போகணுன்னு போய் ஆண்டவரிடத்தில் மண்டிட்டானா. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவனோட சத்துருக்களெல்லாம் முறியடிக்க பண்ணாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் கோபுரங்களை எல்லாம் கட்டி அதை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவனோடு கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பலப்படுத்தினா, அவனுடைய பேரு பரம்பிற்று, அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. கர்த்தரை தேடினதுனால வேதம் சொல்லுது, அவனுடைய காரியம் வாய்க்கிற வரைக்கும் அனுகூலமாக இருந்ததாம். அவனுக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்ததாம். உசியா ராஜாவுக்கு மாத்திரம் இல்லை, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரோட பாதத்தை முத்த செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்தெல்லாம் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய காரியத்தை ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா எத்தனையோ சத்துருவின் சூழ்நிலைகள் எழும்பி வரும். ஆனால் தேவனுடைய சமூகம், ஹல்லேலூயா, தேவன் நம்மை எல்லா காரியத்தை ஜெயமாய் மாற்ற அவரால் முடியும். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது, இந்த உசியா ராஜா கருத்தோடு தேவனை தேடினான். நம்ம ஆண்டவரை எப்படி தேடணுமா? கருத்தோடு, முழு ஆத்துமாவோடு, ஊக்கமாக கர்த்தரை தேட வேண்டும். முழு பலத்தோடு அவரை தேட வேண்டும். ஒரு வாஞ்சையோடு அவரை தேட வேண்டும். ஒரு பிரசன்னத்தோடு அவரை தேட வேண்டும். விசுவாசித்து நம்மால் மாத்திரம்தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று ஒரு விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது தேவன் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு சமாதானத்தை தர போதுமானவராக இருக்கிறார். ஏற்ற வேளையில் அவருடைய கரத்திலிருந்து இரக்கத்தை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்தது, மனிதனுடைய தயவை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால நம்மை மூடிக்கொள்ள அவர் போதுமானவர் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம சத்ருக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடும் பொழுது, நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை அவர் ஜெயமாய் மாற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வழியில் நடிக்கிற மனுஷன்
மனுஷன் எப்படி இருக்கிறானா? சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதியா இருக்கிற மதுரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மனுஷன் எப்படி இருக்கிறானா? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகிற மரத்தை போல இருப்பான். அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? நம்ம தொட்டதெல்லாம் என்னவாயிருது? ஒன்றுமில்லாம போயிடுது. நம்ம தொடுறதெல்லாம், நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுது. ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது நினைக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. யாரும் நம்ம மற்றவங்களை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய மனசாட்சியே சிறந்த ஆசான். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நான் முழு மனதோடு அவரை தேடுறேன்னா, நான் முழு மனதோடு அவரை நான் நோக்கி பார்க்குறேன்னா. நீங்கள் அவரை நோக்கி பார்த்து முழு மனதாக ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாக நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வாராக. நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிவதாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஐயா. இதோ ஆண்டவரே, போன வாழ்க்கை போகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் உம்மை தேடுவோம் ஆண்டவரே. உசியா தேவனை தேடின நாட்களிலே அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீராக. எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. அல்லேலூயா. நான் செய்வது, நாம் செய்வது, நான் சொல்லுவது, நாம் சொல்லுவது, இது நடக்காதுங்க. நம்ம சொன்னால் எதுனா நடக்குமா? நம்ம செய்தால் எதுனா நடக்குமா? ஒன்றும் நடக்காது. ஆனால் பரலோக தேவன், ஹல்லேலூயா, இது என் பிள்ளைக்கு நடக்கணும், என் மகளுக்கு நடக்கணும், இந்த சபைக்கு நடக்கணும், இந்த மகனுக்கு நடக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், காரியம் கர்த்தரை தேடினதுனால காரியம் ஜெயமாக முடிந்தது. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கர்த்தரனை தேடின போது அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டானது. அவர்களுக்கு என்ன உண்டானது? பாதுகாப்பு உண்டானது. அவர்களை தேவனுடைய கரம் மூடினது என்று பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தை வாசிப்போம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இங்கு ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், எஸ்ராவை குறித்து இங்க பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்தில் அவளை அடிமைகளாக விற்று போட்டார். 70 தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய அக்கிரமத்தின் மித்தம், அவருடைய பாவத்தின் மித்தம், அவருடைய மீறுதல் மித்தம் ஆண்டவர் அந்த தேசத்தில் அடிமையாக விற்று போட்டார். அங்கே இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி ஆண்டவர் 70 ஆண்டுகளாக அங்கு அவர்களை புடமிட்டு இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். யார் தலைமையின் கீழே? இந்த எஸ்ரா, பாரகன், நெகேமியா என்கிறதான தலைமையின் கீழே இவர்கள் திரும்பி வருகிறார்கள். இப்பொழுது எஸ்ரா ஜெபிக்கிறான். அந்த அகவா நதி அண்டையிலே பிதாக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தங்கள் பொருட்களுக்காக உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அவன் ராஜாவின் இடத்துல போய், ராஜாவே, நாங்கள் இப்போ
இஸ்ரவேலுக்கு நாங்கள் எங்கள் தேசத்துக்கு திரும்பி போகிறோம், வழியில் ஏதாவது சத்ரு எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, எங்களை என்ன பண்ணக்கூடாது, முறியடித்திடக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்களேன், உங்களோட சேவகர் குதிரை வீரர்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. காரணம் என்னென்னா, எங்கள் தேவன் இஸ்ரவேல் தேவன் எப்படிப்பட்டவர், எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் பகலில் மேங்க ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் எங்களை பாதுகாத்த தேவன், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் எங்களுக்கு துணை செய்வார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், ராஜாவினிடத்தில் அவன் அனுகூலத்தை கேட்கல, மாறாக அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மீது நன்மையாய் அமரணும், உம்முடைய கரம் எங்கள் மீது நன்மையாய் அமரணும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இஸ்ரவேல் ஜனத்தின் மீது நன்மையாய் இருந்தது. எஸ்ரா ஜெபித்தது போலவே அங்கு சொல்லப்படுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வழியில் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், இல்லது ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியம் எங்களுக்கு வாய்க்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தின் மீது நீர் எங்களுக்கு நன்மையை கட்டளையிடணும், உம்முடைய கரம் எங்கள் மீது ஆண்டவரே நன்மையாக இருக்கணும். எஸ்ரா ஜெபிக்கிறான், நான் மனுஷனிடத்தில் போய் உதவிக்காக நாடி நிற்க மாட்டேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் என்றும் அந்த எஸ்ராவுக்குள்ள இருந்த வைராக்கியம் இல்லை, நான் ராஜாவினிடத்தில் உதவி கேட்க மாட்டேன், என் தேவனிடத்தில், ஹல்லேலூயா, என் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று அவன் விசுவாசத்தோடு அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அவன் ஜெபித்ததை ஆண்டவன் நிறைவேற்றினார். பிந்தின இஸ்ரவேல் பிள்ளைகளாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களாயிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தர அந்த ஆசீர்வாதத்தை தர நன்மையான கரம் நம் மீது அமர்வதற்கு அவருடைய கண்களோ அவருடைய கரமும் ஆயத்தமாக இருக்கிறது. நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? எனக்கு அன்பான தேவஜனமே, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாக்க ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடும் பொழுது ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. மூன்றாவது, கர்த்தரை தேடும் பொழுது என்ன உண்டானதாம்? சமாதானம் உண்டானது. முதலாவது பார்க்கிறோம், கர்த்தரை தேடும் பொழுது காரியம் ஜெயமாய் முடிந்தது, காரியம் வாய்க்க செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகும் என்று பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கிறோம், கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும், நமக்கு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆசா ராஜாவுடைய நாட்களிலே அந்த தேசத்தில் தேவன் இல்லை, வேதம் இல்லை, உள்ளே வருகிறவனுக்கும் வெளியே போகிறவனுக்கும் சமாதானம் இல்லை. அந்த 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 அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே போய் வாசித்து பாருங்கள். ஒரு தேசத்தில் தேவனுடைய கரம் அமர வேண்டும், ஒரு தேசத்தில் வேதம் இருக்க வேண்டும், தீர்க்கதரிசி இருக்க வேண்டும். இதுதான் நிபந்தனையான காரியங்கள். ஆனால் இங்கு பார்க்கிறோம், இந்த தேசத்தில் ஆசா வாழ்ந்த தேசத்தில், ஆசா ராஜா அரசாட்சி செய்த நாட்களிலே தேசத்தில் என்ன இல்லையா? சொல்லுங்களேன், தேசத்தில் என்ன இல்லை? தேவன் இல்லை. அப்படின்னா எல்லாரும் தான் இஷ்டப்படி போனாங்க, கடவுளை யாரும் தேடலை, வேத பிரமாணத்துப்படி யாரும் நடக்கலை. அந்த தேசத்துக்குள்ள என்ன இல்லையா? இது 2 இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? நிம்மதி இல்லாமல் போயிடும். தேசத்தில் சமாதானம் இல்லை.
நம்ம வாசித்த வசனத்தில் பார்க்கிறோம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளே வருகிறவனுக்கும் சமாதானம் இல்லை, வெளியில போகிறவனுக்கு சமாதானம் இல்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை பார்த்தீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இதுதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ வீடுகளில் இதுதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வேதமும் இல்லை, ஜபமும் இல்லை, கர்த்தருக்கான ஜீவியமும் இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும், எனக்கு மட்டும் நான் எடுக்கிற எல்லா காரியமும் ஜெயமாய் மாறணும். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எப்படி நன்மை செய்வார், ஆண்டவர் எப்படி நம்ம மீது தம்முடைய கரத்தை நீட்டுவார், நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம வீட்டில் ஜெபம் இருக்குதா? நம்ம வீட்டில் நம்ம இந்த வேதத்தை வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? நம்முடைய பேரில் என்னது? விசுவாசிகள். நம்முடைய பேர் கிறிஸ்தவர்கள் இல்லையா? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கட்டாயத்தின் பேரில் நான் ஆலயத்துக்கு வரேன், அவ்வளோதான். அந்த 2 மணி நேரம் கூட என்னுடைய சிந்தையெல்லாம் ரவுண்ட் அடிக்குது. அப்போ கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம வீடுகளில் எப்படி ஆண்டவருடைய இளைப்பாறுதல் வரும்? எப்படி நம்முடைய வீடுகளில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார்? நாமே நிதானித்து பார்ப்போம். அந்த ராஜா ஒரு தேசத்தில் ஒரு கட்டளையிடுறான். ஆண்டவர் பாருங்களேன், ஒரு நெருக்கத்தை அந்த தேசத்தில் கொண்டு வந்தார், ஒரு பிரச்சனையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்நியர்களுடைய படையெடுப்பு அந்த தேசத்தில் காணப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்க ஜனங்கள்லாம்? ஆண்டோட சமூகத்தில் போய், ஆண்டவரே மன்னியும், எங்களை மன்னிச்சிரும், நாங்கள் உண்மை தேடாமல் இருந்தோம், உங்களுடைய பிரமாணத்தை நாங்கள் வாசிக்காமல் இருந்தோம், ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம், எங்களை மன்னியும் என்று ஆண்டவர் இடத்துல திரும்பின பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்த தேசத்துக்கு இளைப்பாறுதலை தந்தார், சமாதானத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். நம்மளுடைய வீடுகளிலே கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட வேண்டும் என்றால், நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நம்ம வீடுல நிம்மதி இருக்கணும்னா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் தங்கி இருக்கணும்னா, அந்த இஸ்ரவேலின் தேவன் நம்மோட வீட்டுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். உலக மக்கள் மாதிரி இல்லை நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் விரும்புகிற வண்ணம் நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். நாம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எந்த ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட மாட்டார். நம்முடைய வீட்டுக்கு சமாதானம் வரணுமா? குடும்பமா ஜெபம் பண்ணுவோம், தனிப்பட்ட உரையில ஜெபம் பண்ணுவோம், அவரை தேடுவோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாணங்களின்படி அதை வாசித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மாத்திரமே தேவன் நமக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு அதை தருவார், இதை தருவார், எல்லாம் தருவார். அது ஆரம்ப கட்டம், குழந்தை பருவத்தில் ஆண்டவர் தருவார். ஆனால் நாம் முதிர்ச்சியான பின்பு அவரை தேட வேண்டும், இன்னும் உண்மை அறிய வேண்டும், இன்னும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். 2 நாளாகமம் 15 வாசியுங்கள். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பின பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்த தேசத்தை ஆசீர்வதித்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். நமக்கும் தேவன் இளைப்பாறுதல், சமாதானத்தை, நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை தர தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள ஆண்டவரே சண்டையின் ஆவியோ
சத்துருனுடைய அலக்களிப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த அலக்களிப்பு இருக்கக்கூடாது என்றால் முதலாவது நான் உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உம்முடைய வார்த்தைகள் பொய்த்து போகாத ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நிறைவேறாமல் போகாது. எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இதோ நாங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே சத்ரு எங்களுடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தினது மெய்தான் ஆண்டவரே. அவனுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் கடந்து போனது மெய்தான். ஆனால் இந்த காலை வேளையில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளிலே கண்ணீரின் சத்தம், வேதம் இல்லை, தேவனை தேடாத சூழ்நிலைகளை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்க குடும்பம் தலை தோங்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். எங்களுடைய சபை கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற சபையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. பழையவைகள் எல்லாம் கலந்து போட்டோம், எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாக ஒரு புதிய தோற்றத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள ஆண்டவரே, எவ்வளோ நான் போயிட்டேன் ஆண்டவரே, ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒரு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒரு மனம் திரும்புதலை என் வாழ்க்கையில் கொண்டு வர ஆண்டவரே. என்னை மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. அந்த இளைய குமாரனை போல இதை வந்து நிற்கிறாப்பா. என் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கும், என் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கும், என் வீட்டில் ஆண்டவரே தனி ஜபம் இருக்கும், என் வீட்டில் வேதத்தை எடுத்து வாசிப்பேன், நான் அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பேன். எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ இந்த சிலுவையை போட்டுட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார் என்று அல்ல. நாம் ஆண்டவரை தேடணும். அவருடைய வாழ்க்கை அவருடைய பாதையில் நம்ம நடக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் நம்மை உயர்த்த, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, தேவன் அவருடைய நித்தியத்துக்கு என்று அழைத்து செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், உசியா ராஜா கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவனுடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாக மாற்றி கொடுத்தார். 2வது பார்த்தோம், ஹல்லேலூயா, எஸ்ரா கர்த்தரை தேடின பொழுது, உபவாசித்து தேவனை தேடின பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், கர்த்தருடைய நன்மையான கரம் அவன் மீது அமர்ந்தது என்று பார்த்தோம். 3வது ஒன்று பார்த்தோம், ஹல்லேலூயா, ஆசா ராஜா தேவனை தேடின பொழுது அந்த தேசத்திற்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தந்தார், சமாதானத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னா நீங்களும் நானும் பார்த்து மனம் திரும்பி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்ம தேடுறோமே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு நம்ம அறிந்திருக்கிறோமா? வேதத்தில் ஒரு மனுஷன் தன் பிள்ளையை பார்த்து கேட்குறத நம்ம வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இங்கு தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சாதாரண மனிதன். எப்படிப்பட்டவன்? சாதாரண மனுஷன். அவன் ஆடுகளின் பின்னே காட்டில் தான் அவனோட இருப்பிடம். அம்மா அப்பாவும் சொந்த கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவன் எதுக்குமே லாக்கில்லாதவன், இவன் எதுக்குமே உதவ மாட்டான், இவன் என்ன பண்ணிடலாம், ஆடு மேய்க்க அனுப்பிடலான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனால் தாவீது ராஜா, தாவீது என்ன பண்ணான், அந்த வனாந்திரத்தில் கூட அவன் ஆண்டவர் என்ன பண்ணுவானா, ஆண்டோட சமூகத்தை பக்கத்திலே வச்சிட்டு இருப்பானா, ஆண்டோட சமூகத்தை என்ன பண்ணுவானா, அவன் அருகிலே வச்சிட்டு இருப்பானா, கர்த்தரை எப்போது தேடிக்கொண்டே இருப்பானா. என்ன நடந்தது தெரியுமா?
ஆடுகளின் பின்னே நடந்ததான, ஆடுகளின் பின்னே இருந்ததான தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். அவனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணார்? தம்முடைய மகிமையினால் அவனை நிரப்பினார். பெரியோருக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் ஒரு தேசத்தை யுத்தம் பண்ண போறானா, அந்த தேசத்துல ஜெயத்தை எடுத்துட்டு வந்துடுறான். 40 வருஷம் அவன் இஸ்ரவேலை ஆட்சி செஞ்சான். அந்த 40 வருஷமும் ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை தாங்க கொடுத்தாரு. இப்போ அவன் வயசான காலத்துல வந்து நிற்கிறான். அவன் மகனாகிய சாலமோன் அழைக்கிறான். சாலமோனே, என் குமாரனாயே சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து, அப்படின்னா யாரோட தேவன்? உங்க அப்பாவோட தேவனை நீ அறியணும்பா. ஹல்லேலூயா. உன் அப்பாவின் தேவன் யார் என்பதை நீ அறிய வேண்டும். உன் அப்பா எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னைக்கு உங்க அப்பா ராஜாவா இருக்கிறத நீ பார்க்கிற. ஆனா ஒரு நாள் நான் வனாந்திரத்துல தனியா இருக்கும் பொழுது என் தேவனை நான் ஆராதித்தேன், என் தேவனை நான் தேடினேன், என் தேவன் என் பக்கத்துல நான் வைத்து கொண்டேன், அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன். அதனால தான்ப்பா இந்த உயர்வு. அதனால நீ அந்த ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். உனக்கு இந்த ஸ்லாக்கியத்தெல்லாம் ஆண்டவர் தரணும்னா நீ அவரை தேடினால், ஹல்லேலூயா, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பாருங்க, ஒரு அரசன் தான் மகனுக்கு சொல்றான், நீ ஆண்டவரை கடவுளை தேடினாதான், நான் என் தேவனை நீ தேடுவாயனால் மாத்திரம்தான் உனக்கு ஆசீர்வாதம். அவர் உன் பாதையில தென்படுவார். அவர் உன்னுடைய ராஜாங்கத்தை ஆசீர்வதிப்பார், உன் ராஜ்யத்தை நிலை நிறுத்துவார். அதனால என் மகனே சாலமோனே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும்னு நினைக்காதப்பா. நீ தேடினாதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிதாவின் தேவனை அறிந்து. இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறிகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? ஹல்லேலூயா. அவர் பயபக்திக்குரிய தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினால நம்முடைய இருதயம் நிறைந்திருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் மகத்துவமுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் நீதி உள்ள தெய்வம். அந்த தேவனை நாம் அறிய வேண்டும், இன்னும் அறிவோம். வேதத்தில் அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அவருடையதான மகத்துவங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என் பிதாவின் தேவனை நீ அறிய வேண்டும். இந்த காலை வேளை நீங்களும் நானும் கர்த்தரை அறிய வேண்டும். நமக்கு கொஞ்ச நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுவதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். நாம் நிர்விசாரமாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் அலட்சியமாய் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம் பாதையில் தென்பட மாட்டார். கர்த்தர் நம் பாதையில் தென்பட மாட்டார். அவரை நாம் அருகிலே வைத்துக் கொள்வோம். அவர் சமீபமாயிருக்கும் பொழுது அவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை தேடுவோம், அவரை அறிந்து கொள்ளுவோம், அவருடைய சாட்சியின் பிரமாணத்தில் நடப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இரண்டாவது, ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். நாம் நம்முடைய ஜெபங்களிலே இப்படியாக சொல்வது உண்டு, ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், எங்கள் முற்பிதாக்களின் தேவனும். ஹல்லேலூயா. அப்படிதானே நம்ம வாசிக்கிறோம். நேற்று நம்மளுடைய அதிகாலை டிவோஷனில் நான் ஒரு சாப்டர், டெய்லி ஒவ்வொரு சாப்டர் வாசிப்போம். அந்த சாப்டரில் எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னை அப்படியே, நான் எடுத்த மெசேஜுக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒன்று போல இருந்தது. அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா தன் தகப்பனாகிய, சொல்லுங்களேன், எல்லாம் பைபிளை திறந்துருக்கிறீங்க இல்லையா? தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே. மோரியா மலை என்று சொன்னால் நமக்கு யார் ஞாபகம் வரணும்? மோரியா மலை என்று சொன்னால் யார் ஞாபகம் வரணும்? ஆபிரகாம். அடுத்து எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கும் அவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷன் பாருங்களேன். ஆண்டவர் இதை எழுதி வைக்கிறாரு. சும்மா எழுதியிருக்கலாம், ஓர்னானின் களம் என்று எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எங்கே என்ன எழுதியிருக்கிறாரு? மோரியா மலையிலே. ஹல்லேலூயா. அடுத்து ஓர்னானின் களத்தில் என்ன பண்ணணும்? நீ ஆலயத்தை கட்டணும். என் மகனாகிய சாலமோனே, நீ இந்த இடத்துல தான் ஆலயத்தை கட்டணும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். அப்போ அந்த மோரியா மலையை குறித்து நம்ம பார்க்கிறோம். மோரியா மலையில் என்ன நடந்தது? ஆபிரகாம் என்ன பண்ணான்? தன்னோட ஒரே மகனை பலியிடுவதற்கு அங்கே கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். மோரியா மலையிலே அங்கே ஒரு நானொன்று ஒரு களம் இருக்கும். அந்த களத்தில் தான் நீ என்னுடைய ஆலயத்தை நீ கட்டணும்னு ஆண்டவர் அப்படியே திட்டம் தெளிவாக எழுதி வச்சிருந்தார். தாவீது அவன் இஷ்டப்படி எங்கேயும் போய் ஆலயத்தை கட்டலை. அவன் என்ன பண்ணான்? அந்த களத்தில் தான் கட்டுனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொன்னபடியெல்லாம் செய்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நான் போட்டுக்கிறேன். நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அப்படியே கேட்குறோமா? ஆசீர்வாதம் வேணும், என் காரியம் ஜெயமா மாறணும், எல்லாமே மெய்தான். தாவீது என்ன பண்ணானா? கர்த்தர் நிர்ணயித்த அந்த இடத்துல அவன் என்ன பண்ணானா? ஆலயத்தை கட்டினானா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஆலயத்தை நிர்ணயித்து வச்சிருக்காரு. இந்த ஆலயத்தில் தான் நம்ம பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. இப்போ வாங்க, ரெண்டாவது நம்ம ஆபிரகாம் கிட்ட போகலாம். ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் சொல்கிறோம், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை விட்டு உன் ஜனத்தெல்லாம் விட்டு நீ விக்கிர ஆராதனை பற்றி அதெல்லாம் உதறி போட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா. ஆண்டவர் அழைத்துட்டு வந்துடுறாரு. அந்த மகிமையின் தேவனை யார் பார்த்தது? அந்த மகிமையின் தேவனை யார் தரிசித்தது? ஆபிரகாம் தரிசித்தான், ஆபிரகாம் பார்த்தான். இப்போ அவன் பார்த்தான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறான். அந்த மோரியா மலைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஒரே குமாரனை போய் அந்த மோரியா மலையில் பலியிடு சொன்ன கீழ்ப்படிந்து அந்த மோரியா மலைக்கு போகிறான். ஈசாக்கா மகனை கூட்டிக்கிட்டு போகிறான். அங்கே போனோன்னா நமக்கு சம்பவம்லாம் தெரியும், எல்லாம் பண்ணிடுறான். ஈசாக்கா என்ன பண்ணுறான்? அந்த பலியிட போகிறான். ஆண்டவர் அந்த கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்ட மேலே என்ன செய்யாத, உன் கையை போடாதன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஈசாக்கு பார்க்குறான், ஓ, எங்கள் அப்பா ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவன், என்னை காப்பாற்றினார், அந்த மோரியா மலையில் என்னை காப்பாற்றினார் என்று அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை பார்க்குறான். இப்போ அவன் ஜெபம் பண்ணுறான், ஆபிரகாமின் தேவனே, எங்கள் அப்பாவோட தேவனே, நீர் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஹல்லேலூயா. தேவன் மகிமையின் தேவனே ஆபிரகாம் தரிசித்தான். ரெண்டாவது மோரியா மலையில் ஈசாக்கு கர்த்தரை தரிசிக்கிறான். முகமுகமா ஆண்டவருடைய அந்த அற்புதத்தின் கரத்தை பார்க்குறான். இப்போ அவனுடைய மகனுக்கிட்ட வரோம், யாக்கோபின் தேவன். அந்த யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? வீட்டில் அம்மாவும் நல்ல பக்தி, அப்பாவும் பக்தி. ஈசாக்கு குறித்து சொல்லப்படுகிறது, ஈசாக்கு ஆண்டவர் எப்படி சொல்கிறான்? ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று சொல்கிறான். அப்பா தேவனை, மகிமையின் தேவனை தரிசித்தவன். ஈசாக்கு மகன் ஆண்டவரை பிரதிட்சயமாய் பார்த்தவன், ஆண்டவரோட அற்புதத்தை பார்த்தவன், பயபக்தியோடு ஆண்டவரை சேவிக்கிறான். இங்கு ஈசாக்கோட மனைவி ரெண்டு பேருமே பரிசுத்தமானவங்க, ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, ரெண்டு பேருமே கர்த்தரை தேடுறவங்க. ஆனால் அவங்க ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், யாக்கோபு.
அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் சொந்த அண்ணனை ஏமாற்றுகிறவனா இருக்கிறான். சொந்த தகப்பனை ஏமாற்றுகிறவனா இருக்கிறான். ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறான்? பயந்து வீட்டை விட்டு அண்ணனோட ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு பயந்து போய் அவன் என்ன பண்ணுறான்? ஓடுறான், வீட்டை விட்டு ஓடுறான். வீட்டை விட்டு ஓடும் பொழுது அந்த வனாந்திரத்தில் இருள் சூழ்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு கல்லை வைத்து படுத்து தூங்குறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணியிலே அங்கே வானத்தில் ஆண்டவர் நின்று கொண்டு அவனோடு சொல்கிறார், யாக்கோபே. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தன் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அடைமொழி கொடுக்கிறார்? நான் உன் தகப்பனின் தேவன். அப்படின்னா ஆபிரகாமின் தேவன், நான் உன் தாத்தாவின் தேவன்பா, நான் உங்க அப்பாவின் தேவன். நீ என்ன அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. யாக்கோபே, உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க? உங்க அம்மா ஆண்டவர் அறிஞ்சவங்க, உங்க அப்பா ஆண்டவர் அறிஞ்சவர். ஆனா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை எப்படி இருக்கிற? தாய் 8 அடினா பிள்ளை 16 அடி பாயணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? வீட்டை விட்டு ஓடி வந்துட்டப்பா. நீ எல்லாரும் ஏமாற்றிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. இந்த வனாந்திரத்தில் படுத்திருக்கிற. ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவனா இருப்பேன்ப்பா. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வீட்டில் ஏதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம தண்டனை கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே தண்டனை கொடுக்கலங்க, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். காரணம் என்னன்னா, உன் தாத்தா என்னை சேவிச்சான், உங்க அப்பா என்னை சேவிச்சான், நீ என்னை சேவிப்ப. அல்லேலூயா. நீ என்னை ஆராதிப்ப. ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்ம தாத்தா ஒருவேளை தேவனை ஆராதிக்காம இருந்திருக்கலாம். நம்ம தகப்பன் நம்ம ஒருவேளை தேவனை ஆராதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையான காரியத்தை தர போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல யாக்கோபு நிபந்தனை வைக்கிறார் பாருங்களேன். 28:20 வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். எவ்வளோ கண்டிஷன்! ஆண்டவருக்கு கண்டிஷன் வைக்கிறாரு யாக்கோபு. ஆண்டவரே என்ன சொல்றார்? நீர் என்னோடு இருக்கணும். தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டான், அப்பாவை ஏமாத்திட்டு வந்துட்டான், வனாந்திரல் வந்து படுத்திருக்கிறான். ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. ஆண்டவர் இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு? கண்டிஷன் வைக்கிறார், நிபந்தனை வைக்கிறாரு. நீர் என்னோடு இருக்கணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு உடுக்க வஸ்திரம் கொடுக்கணும், நான் சமாதானமாக எங்கள் அப்பா கிட்ட வரணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீர் எனக்கு தேவனாக இருப்பீர். எப்படியா? யாரு? ஆண்டவர் இதெல்லாம் செய்யணுமா? தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க யாக்கோபு. அண்ணனோட சொத்தை வாங்கிட்டு வந்துட்டான், அப்பாவை ஏமாத்திட்டு வந்துட்டான். இப்போ இங்கே வந்து வனாந்திரத்தில் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கண்டிஷன் போடுறான், நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். நம்ம அம்மா அம்மாட்ட சொல்லுவோம், இந்த பெருமா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடு இல்லையா? அவன் ஆண்டவர்கிட்ட நிபந்தனை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நீர் எனக்கு என்ன செய்யணும்? என் கூடவே இருக்கணும். நான் தப்பு பண்ணுவேன், என் கூடவே இருக்கணும். அப்படியா? நீர் என்னை காப்பாற்றணும், நீர் எனக்கு உணவு கொடுக்கணும், உடுக்க வஸ்திரம் கொடுக்கணும், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணணும். அப்படி செய்தா நீர் எனக்கு தேவனா இருப்பீர், நான் உம்முடைய பிள்ளையா இருப்பேன்.
யாக்கோபு நிபந்தனை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன் நிபந்தனையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாருங்க. எவ்வளோ அன்பான தேவன் பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ தப்பு பண்ணுறோம், எவ்வளோ மீறி மீறி நடக்கிறோம், எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறோம். போயிட்டு ஆண்டவரே மன்னிச்சிரு ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னிச்சிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மன்னிக்க கிருபை பெருத்த தேவன். அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நித்த நித்தம். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கமோ நித்த நித்தம். அதனால தாங்க நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கோம், தப்பு மேலே தப்பு பண்ணுறோம். வேண்டாம் சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு முறை தப்பு பண்ணோம், அதுலேருந்து வெளியில் வந்துடணும், மனம் திரும்பி வந்துடணும், திரும்பி விட வேண்டும், கர்த்தரிடத்துல திரும்பிடணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து எழும்புற நிலைமையெல்லாம் எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே, எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எவ்வளோ வேணும் பாத்திரர்கள் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ வேணும் பாத்திரம் அல்ல. எங்களுக்கு நீர் கிருபையாய் இறங்குகிறீர் ஐயா. உம்முடைய தயவு காருண்யம் பெரியது. யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 20 வருடங்கள் உருண்டு போயின. 20 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவர் வந்து நிற்கிறார் யாக்கோபிட்ட. யாக்கோபே, அப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 13 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அவனை செல்வ சீமானாய் ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் ஜெபம் பண்ணா இல்லையா, நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னோடு இருக்கணும். ஆண்டவர் அப்படியே செஞ்சார். அவன் போன இடத்துலலாம் ஆண்டவர் அவனோடு இருந்தார். நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல வஸ்திரம் கொடுத்தாரு, நல்ல ஆசீர்வதிச்சார், நல்ல செல்வ சீமானாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ சொல்கிறார், யாக்கோபே யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிச்சேன் பார்த்தியா, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தோம் பார்த்தியா, அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் பிதாவின் தேவன், உன் தாத்தாவின் தேவன், உன் தகப்பனின் தேவன். நான் உன்னுடைய தேவனாய் நான் இருப்பேன். நீர் சொன்ன பார்த்தியா, இவையெல்லாம் செஞ்சா நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர்னு. நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். இப்போ திரும்பி போ மகனே. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி இங்கு வந்து நிற்கிறான். தன்னுடைய எல்லாவற்றையும், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி விட்டு அவன் அந்த ஆற்றண்டையிலே வந்து தனித்து இருக்கிறான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அவனோட பிள்ளைகள் எல்லாரையும், மனைவி பிள்ளைகள், அவனுக்கு உண்டான சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஆற்றுக்கு அக்கறையில் அனுப்பிட்டு இவன் மாத்திரம் அந்த பிந்தி தனித்திருந்தான். நீ என்ன அறிந்து கொள்ளணும் யாக்கோபே, நான் உன்னை தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாக்கோபே நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு வந்து நிற்கிறார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடினான் என்று பார்க்கிறோம். அந்த ஸ்தலத்தில் யாக்கோபு தேவனிடத்தில் மன்றாடுறான், ஆண்டவரே எனக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருந்தீங்க, இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பது தான் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நன்மை. அப்பா நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என் தாத்தாவின் தேவன் மாத்திரமல்ல, என் தகப்பனின் தேவன் மாத்திரமல்ல, நீர் என்னுடைய தேவனாக இருக்கணும். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே அவனிடத்துல வந்து நிற்கிறார். யாக்கோபு தன்னையே விட்டு கொடுக்கிறான். ஒரு தனிப்பட்ட கர்த்தரோடு தனிப்பட்ட உறவு. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்போ உனக்கு தான் நான் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன், மறுபடியும் என்ன ஆசீர்வாதம் இல்லைப்பா, இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு நிரந்தரம் இல்லை. நீர் என் கூட இருக்கிறதாப்பா நிரந்தரம், நீர் என் கூட இருக்கிறதாப்பா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இன்னைக்கு ஆண்டவரே அப்பா எனக்கு பொண்ணை தாரு, பொருளை தாரு, எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. என் உறவு, என் தனிப்பட்ட உறவு ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்கணும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னுமே அறியணும் ஆண்டவரே, நான் இன்னுமே கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் தேவனிடத்துல போராடுற, நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொல்றேன், எப்பா பொழுது விடிய போகுது, நான் போகணும், என்னை விட்டுடு. இல்ல இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட. ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுறேன்ப்பா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்ற. நீ இனிமேல் ஏமாற்றுகிறவன் அல்ல, நீ இஸ்ரவேல், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய ஜனம், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை உயர்த்தினார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் ஏந்தி நிற்கிறான், ஆனால் அவன் கொடுக்கிற கரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தான், ஆனால் அவன் இப்பொழுது என்ன, உண்மை உள்ளவனாக, ஹல்லேலூயா, தன் சகோதரனோடு ஒப்புரவாகிறவனாக காணப்பட்டான். இந்த காலை வேளையிலோ எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, தாத்தாவின் தேவன், அப்பாவின் தேவன், அதனால ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். இல்ல, என் தேவன், ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் ராஜா, அவர் என் ராஜா, அவர் எனக்காக, ஹல்லேலூயா, அவர் எனக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எனக்காகவே மரணத்துல சிலுவையில மரித்தார், எனக்காகவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு முன்பாக, அந்த தெய்வத்துக்காக நம்ம வாழ்வோம். நம்முடைய உறவை சரி செய்வோம், கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம், நாம் செய்கிற காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. ஒருவர் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் 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 கண்களை மூடி, நம்முடைய தேவன் வார்த்தைகளை கொடுப்பாரானால் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. என்னை தேடுகிறவர்களுக்கு நான் பலனளிக்கிறவர் என்று சொன்ன தேவன். அப்படியே ஆசா தேடினான், எஸ்ரா தேடினான், உசியா தேடினான், தேவன் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் பலன் தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவன் குறை உள்ளவன் தான், அவன் ஏமாற்றுகிறவன் தான், ஆனால் தேடினான். கர்த்தர் அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி, ஆண்டவர் இன்றைக்கும் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து களி கூறட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்களின் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் தேட கண்டடைய நன்மைகளை சுதந்தரிக்க உதவி செய்துள்ளோம். ஆசா, எஸ்ரா, உசியா, யாக்கோபு, ஆபிரகாம், ஆண்டவர் எத்தனை பாத்திரங்கள் தேவனுடைய பலனை கண்டவர்கள். கரங்களை கொஞ்சம் உயர்த்தி எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, சாதாரணமாக ஆண்டவரே கர்த்தாவே கடமைக்காக என்று அல்லாமல் உற்சாகமாக கர்த்தரை தேடட்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும். நீர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்கட்டும். உம்முடைய ஜனத்தை வாழ்த்துகிறோம். அருமையான தம்பி ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமாய் உம்முடைய வார்த்தைகளை தேடின இந்த மகன் மீது ஒரு ஆசீர்வாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.